வரலட்சுமி நோன்பு சம்பந்தமானதான் நம்ம பேச போறோம். அந்த நோன்பு கும்புறதா இருந்த வீடு எப்படி இருக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நாம இந்த பூஜை செய்யும் போது சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு வரி அப்படின்னா கண்டிப்பா பில்லி சூனியம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வரலட்சுமி நோன்புக்கு நம்ம எப்படி தயாராகிறது அப்படிங்கிறது ஒரு பின்னல் ஜடையோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூஜை எத்தனை நாளுக்கு செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன பொருட்கள் இந்த வரலட்சுமி நோன்புக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலசம் வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால், சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு. Goal time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mava Shiva Dr. A.S. Mahashri Rajan. அசி மவ சிவ. இந்த வரலட்சுமி நோன்பு சம்பந்தமானதான் நம்ம பேச போறோம். இந்த வரலட்சுமி நோன்பு அன்று வருகிற வெள்ளிக்கிழமை அன்று 16/8/2024 அன்று வெள்ளிக்கிழமை அன்று இந்த வரலட்சுமி நோன்பு வருது. இந்த வரலட்சுமி நோன்பு ஏன் வந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், இந்த வரலட்சுமி நோன்பு பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஐதீகம். ஸோ பெண்கள் என்னன்னு கேட்டால் வீட்டில் ஒரு பெரிய ஒரு கண்கள் போன்று, இயற்கையாகவே இவர்களுக்கு அம்மனுடைய அனுகிரகம் ஜாஸ்தி, இந்த மகாலட்சுமி கடாட்சமும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பதற்காக இந்த வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், வரவு செலவை கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக வருடத்துக்கு ஒரு முறை ஆடி மாதத்தில் வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்பட்டு மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவழைத்து யோகத்தை கூட்டுவதற்காக இந்த வரலட்சுமி நோன்பு உருவாக்கப்பட்டது. இதில் வீடு சுத்தம் இருக்கும், பண பரிமாற்றம் கரெக்டாக இருக்கும், போகும் வரும் அப்படிங்கிறதுக்காக. சரி, அன்னைக்கு நம்ம அந்த நோன்பு கும்புறதா இருந்த வீடு எப்படி இருக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் A.S. மகாஸ்ரீ ராஜன். ஸோ வீடு என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடு நம்ம வசதிக்கேற்ப சுத்தம் தேவை. அதில் அந்த ராஜவாசப்படி அப்படின்னு சொல்லக்கூடியது சுத்தம் இருக்கப்பட வேண்டும். தேவையில்லாத சில செடிகளை வீட்டில் நம்ம வளர்க்கப்பட்டால் அந்த செடிகளை அப்புறப்படுத்தி வைக்கப்பட வேண்டும். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒட்டடை அடிக்கப்பட வேண்டும். அந்த நோன்பு கும்பிடக்கூடிய நேரத்தில் வீட்டில் அழுக்கு துணிகளை நம்ம வாஷிங் மிஷின்லயோ அதுலயோ பக்கெட்ல ஊற வைக்கக்கூடாது. சமையலறை அன்று ரொம்ப சுத்தமா இருக்கப்பட வேண்டும். நான் இந்த மாதிரி சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் அப்புறம் போட்டு சாமி கும்பிட்டு பொறுமையா நான் சுத்தம் பண்றேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. அன்னைக்கு வங்கி கணக்கோட புத்தகம் பூஜையில வைக்கப்பட வேண்டும். பணப்பெட்டி உட்டுல இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த ஷேப்ல இருந்தாலும் சரி அதுல பூஜையில வைக்கலாம். வீட்டுக்கு அருகாமையில் ஏதாவது அழுகக்கூடிய சத்தமோ இல்ல பக்கத்துல யாராவது இறந்திருந்தால் கண்டிப்பாக நீங்க அந்த பூஜையை அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டாம். அன்னைக்கு செஞ்சாலும் அதுல யோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்து இறந்திருக்கலாம், அல்லது டியூரிங் த பிரெக்னன்சி டைம்லயே 3 மாசம் 4 மாசத்துல அபார்ஷனா இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த பூஜையை அவங்க செய்யக்கூடாது. ஒரு சிலர் போன வருஷம் இந்த மாதிரி இதே மாசத்துல இறந்துட்டாங்க சார், நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அந்த குழந்தைக்கு என்னன்னு தொடர்ச்சியாக 3 வருடம் கும்பிட்ட பிறகு அதன் பிறகுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வரலட்சுமி பூஜையை அவங்க கொண்டாடணும். இல்லைன்னா பேருக்கு சாமி கும்பிடுவோம், ஆனா எந்த விதமான யோகங்கள் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் கருப்பு புடவை அன்று கட்டக்கூடாது. கருப்பு சம்பந்தமான எந்த விதமான பொருட்களும் அந்த பூஜை அறையில நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில 4 மூலையிலும் சுத்தம் பண்ணி அந்த 4 மூலையிலும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காவல் தெய்வமாக நினைத்துக்கொண்டு, இந்த மகாலட்சுமி வரக்கூடிய நேரத்தில் காவல் தெய்வமாக நினைத்துக்கொண்டு 4 மூலையிலையும் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் அல்லது பாத்தீங்கன்னா இலுப்ப எண்ணெய் தீபம் போடப்பட வேண்டும். இப்போ ஒரு சில நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா டஸ்ட்பின்ல என்ன நிறைய குப்பையெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பேடு கீடெல்லாம் போட்டிருப்பாங்க, இந்த வீட்டுக்கு தூரமான துணியெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே நாம அப்புறப்படுத்தி இருக்கணும், வீடு சுத்தமா இருக்கணும். அன்னைக்கு பழைய துணியை என்னன்னு கேட்டீங்கன்னா டோபிக்கு துவைக்கிறதுக்கு அன்னைக்கு நம்ம போடவும் கூடாது, நல்லா புரிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஃபோர் ஸ்டார்ட் இந்த வரலட்சுமி நோன்புக்கு முன்னாடி. ஏன் பெண்கள் தான் செய்யணுமா, ஆண்கள் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டா, பெண்கள் சக்தியோட மறுரூபம், அதனால பெண்கள் தான் செய்யணும். அன்னைக்கு பூஜை பண்ற நேரத்துல என்னன்னு பெண்கள் வெறுங்கழுத்தோட இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஒரு மணியாவது கழுத்துல போடப்பட்டு இருக்கப்பட வேண்டும். இல்ல சார் நான் கழுத்துல எதுவுமே போட மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கழுத்துல ஏதாவது ஒரு மணியாவது போடணும். கண்டிப்பா அன்னைக்கு வளையல் கையில என்னன்னா பெண்கள் அன்னைக்கு அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கறது ஒரு கருத்து இருக்கு. சரி, இப்ப வெள்ளிக்கிழமை என்னன்னு கேட்டீங்கன்னா மேற்கு பக்கம் சூளம் இருக்கு.
இந்த மேற்கு பக்கம் சூளம் இருக்கனால நம்ம யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து மேற்கு புறமா நம்ம அவங்கள வந்து ஒரு இன்வைட் பண்ணிருக்கோமோ அவங்க வரும்பொழுது அவர்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படும், அல்லது மேற்கு பார்த்த வாசப்படி இருக்கிற வீட்டுக்கும் சில தொந்தரவுகள் ஏற்படும். அது குறைந்தது ஒரு 7 நாளிகைக்கு இருக்கும். ஒரு நாளிகைங்கிறது கிட்டத்தட்ட 24 மினிட்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.25 மணி நேரம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில 6லேருந்து 8:45 மணி வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சூளம் இருக்கும். அதனால அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னன்னு வாயில நம்ம கொஞ்சம் ஒரு 6 மணிக்கே வாயில கொஞ்சோண்டு நாட்டு வெள்ளத்தை போட்டுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அந்த சூளத்தை எதிர்கொள்ளலாம், தவறேதும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாம அந்த சுவாமியை வந்து என்னன்னு கேட்டா நம்ம மகாலட்சுமியை வந்து போட்டோ வச்சு வணங்கலாம், அல்லது வந்து நம்ம கலசம் வச்சு கூட வணங்கலாம். கலசம் எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன் நான். ஸோ பெண்களை வந்து அந்த காலகட்டத்தில் இந்த வரலட்சுமி நோன்பு பண்ணக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 62 வகையான பெயர் வச்சு அன்னைக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. 62 வகையான பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா துணைவி, கடகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, கிருகம், கிளத்தி, குடும்பினி, பெருமாட்டி, பாரியாள், பொருளாள், இல்லத்தரசி, மனையுறு மகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டாள், விருந்தனை, உள்ளி, சாணி, சீமாட்டி, சூரியை, சயோகை, தம்பிராட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி. எப்படி பாருங்க அந்த காலத்துல மனைவியை என்னென்ன பெயர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாரம், மனைவி, நாச்சி, பறவை, பெண்டு, இல்லால், மணவாளி, மணவாட்டி, பத்தினி, கோமகள், தலைவி, அன்பி, இயமானி, தலைமகள், ஆட்டி, அகமுடையாள், ஆம் படையாள், நாயகி, பெண்டாட்டி, அதுக்கப்புறம் மணவாட்டி, ஊழ்துணை, மனைத்தக்கால், வது, அதுக்கப்புறம் விருத்தனை, இல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காந்தை, பாரியை, மகடுவு, மனைக்கிளத்தி, குழி, வல்லபி, வனித்தை, வீட்டாள், ஆயத்தி, ஊடை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 62 பெயரால அந்த காலகட்டத்தில் மனைவியை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அன்னைக்கு நாம இந்த பூஜை செய்யும் போது சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு வரி தான் இருக்கும். ஓங் கங்கு மவைய நசி, ஓங் கங்கு மவைய நசி. இதை வந்து 33 டைம்ஸ் வந்து நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஓம் யக்ஷாயகும் அப்படிங்கறத 48 டைம்ஸ் நம்ம அன்னைக்கு அந்த ஸ்லோகன் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லப்பட்டால் எனக்கு யோகாங்கள் கூடும். இந்த வரலட்சுமி நோன்புக்கு நம்ம எப்படி தயாராகிறது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. ஒரு சிலர் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் எல்லாமே தயாரா எடுத்து வச்சேன் சார், என்னால வந்து அந்த நோன்பு வந்து கும்பிட முடியல, இந்த மாதிரி அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பில்லி சூனியம் இருக்கும், அதோட தாக்கம் அதிகமா இருக்கும். அந்த தாக்கத்தின் காரணமாக என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களால அந்த வரலட்சுமி நோன்பு செய்ய முடியாம போயிடும். அதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். டெய்லியும் 3 துண்டு வந்து நம்ம வெண்பூசணி இருக்கு இல்லையா, அந்த வெண்பூசணியை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அது கூட ஒரு டம்ளர் மோரை ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வெறும் வயிற்றுல காலையில் நம்ம குடிக்கணும். குறைந்தது ஒரு வாரத்திற்கு குடிக்கும் பொழுது அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த பில்லி சூன்யம் தேவையில்லாத மருந்துகள் வந்து என்னன்னு கேட்டால் நம்மளோட மோஷன்ல கருப்பா வந்து அவுட் ஆயிரும், வெளியே போயிடும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம் பில்லி சூன்யம் நம்மளை விட்டு விலகி விட்டது, எந்த விதமான தொந்தரவுகள் இது போன்ற நமக்கு ஏற்படாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அதன் பிறகு இந்த முருங்கை இலையை வந்து கசக்கி நம்ம கையில ஊத்தனமா உள்ளங்கையில ஊத்தப்பட்டால் அது ஊத்துனது தண்ணியாட்டமாவே இருக்கும். அப்படி இல்லாம அந்த முருங்கை இலை சாறு கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா பில்லி சூனியம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம டெஸ்ட் இந்த பூஜைக்கு முன்னாடி. இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விளாம்பழம் உட்டாப்பில் இருக்கு இல்லையா, அந்த உட்டாப்பில வந்து நம்ம சக்கரை போட்டு நம்ம விநாயகருக்கு படைச்சிட்டு அதை ஒவ்வொரு உருண்டை வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு நம்ம சாப்பிடப்பட்டாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பில்லி சூனியம் வேலை செய்யாது, 0 ஆயிரும். அதுவும் குறிப்பா சதுர்த்தி திதி என்று விநாயகருக்கு வச்சு படைச்சிட்டு சாப்பிட்டாவே பில்லி சூனியம் குறைஞ்சிரும். இந்த வரலட்சுமி நோன்பு நீங்க கும்புறது யோகமானதாக மாறும். எப்படி நம்ம ஒரு கார் எடுத்தா எந்த மாதிரி டீசல் போடணும், எந்த மாதிரி பெட்ரோல் போடணும், எந்த மாதிரி ஆயில் ஊற்றணும், அந்த மாதிரி ஊற்றினா மட்டும்தான் அது வண்டி கரெக்டாக ஓடும். இல்லை என்றால் வண்டி சரியா ஓடுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அது போன்று அதே மாதிரி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு நோன்பு கும்பிடும் போது இந்த பின்னல் ஜடை போட்டுதான் நாம் கும்பிடப்பட வேண்டும். பின்னல் ஜடையோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா பின்னல் வந்து வலது பக்கம் இருக்கிறது வந்து பிறந்த வீடு, இடது பக்கம் இருக்கிறது புகுந்த வீடு, நடுப்பகுதி வந்து பெண் தன்னை மறைத்து இரு வீட்டாரையும் இணைத்து அழகுற தோற்றமளிக்க செய்வதே இதனுடைய அர்த்தமாக கருதப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜடையோட நுனி தெரியாமல் பழைய காலத்துல நார் வச்சு பின்னிருப்பாங்க, இல்லைன்னா குஞ்ச வச்சு பின்னிருப்பாங்க. காரணம் தலைமுடியோட நுனி வழியாக தான் ஆத்ம சக்தி வெளியேறுகிறது. அந்த ஆத்ம சக்தியை வந்து வெளியே அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முடிஞ்சிருந்தாங்க. அந்த காலத்துல
ஆத்ம சக்தி வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் நிறைய சுவாமிஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சிருப்பாங்க. ஒரு சில மாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மேலே கொண்டை போட்டு நல்லா அந்த நுனி தெரியாத மாதிரி போட்டிருப்பாங்க. இதை வந்து நம்ம செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூஜை எத்தனை நாளுக்கு செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கும் செய்யலாம், 3 நாளைக்கு செய்யலாம். வெள்ளிக்கிழமை தான் வந்து வரலட்சுமி நோன்பு வருது. வியாழக்கிழமை ஆரம்பித்து அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து நம்ம வந்து அவங்கள வெளியே அனுப்பக்கூடாது, சனிப்பெருக்கம் இருக்கு. அதனால என்ன நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம ஆரம்பிச்சு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கு வந்து அதை சிறப்பாக கொண்டாடுறது சிறப்பு. என்னென்ன பொருட்கள் இந்த வரலட்சுமி நோம்புக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பித்தளை சொம்பு தான் வச்சுக்கோங்க, இல்லை வெள்ளி சொம்பு தான் வச்சுக்கோங்க, தங்க சொம்பு தான் வச்சுக்கோங்க, அல்லது மண் குடுவை இருந்தாலும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. வில்வ ஓடு இருந்தாலும் அதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு குடமாக பாவித்து வைக்கலாம், ரொம்ப நல்லது. இரும்பு குடம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் நம்ம வைக்கக்கூடாது. அன்னைக்கு எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக வேணும், மாதுளை வேணும், வாழைப்பழம், அதுக்கப்புறமேட்டு வாழைப்பழம் வந்து ஒற்றைப்படையில தான் வைக்கணும், அதுவும் கற்பூர வழியாக வச்சுக்கோங்க, நல்லது. அன்னைக்கு கற்பூரம் காமிக்கும் போது பச்சை கற்பூரம் காமிச்சுக்கோங்க, நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். உட்டாப்பில் விளாம்பழம் அன்னைக்கு நீங்கள் வைக்கிறது நல்லது. ஊதுபத்தி, வெற்றிலை பாக்கு. இந்த வெத்தலை வாங்கும் போது நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துங்க. அந்த வெத்தலையில் வந்து எனக்கு என்ன ஓட்டம் இருக்கிறது, பூச்சரிச்சது, அந்த நுனி இல்லை, அதெல்லாம் வாங்க வேண்டாம். அதுக்கப்புறம் பித்தளை தாம்பாளம்னு வச்சுக்கோங்க, அப்படியெல்லாம் மூங்கில் தட்டு வச்சுக்கணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த மூங்கில் இலை இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் மாலை கட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குடத்துக்கு போடலாம், அல்லது கூந்தப்பனை இலை இருந்தாலும் மாலை கட்டி போடலாம், தவறு எதுவும் இல்லை. செண்பகப்பூ மாலையும் போடலாம், அருகம்புல் மாலையும் போடலாம். இதுல வெள்ளை திராட்சை அன்னைக்கு கண்டிப்பா இருக்கணும், விராலி மஞ்சள் இருக்கணும், மஞ்சள் சரடு இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கிராம்பு மாலையும் போடலாம், ஏலக்காய் மாலையும் போடலாம். சந்தன குச்சி ஒன்று கண்டிப்பா அங்க அந்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கப்பட வேண்டும். வெள்ளிக்காசு மாலையை போடுங்க, தங்க காசு இருந்தாலும் போடலாம், இல்லை செயின் இருந்தாலும் செயின் போடலாம். அன்னைக்கு ஒரு பாக்கு மட்டை கண்டிப்பா வேணும், பச்சரிசி வேணும், தர்பப்புல் வேணும், நெய் வேணும், திரி வேணும், பித்தளை விளக்கு வேணும், மண் விளக்கு கூட வைக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. இந்த கலசம் வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு பாக்கு மட்டை வச்சு அந்த பாக்கு மட்டையில மேலே வந்து பச்சரிசியை பரப்பிட்டு அதில் வந்து பித்தளை குடத்தை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மாவிலை வந்து 5 அல்லது 7 அல்லது 9 சொருவி மேலே வந்து தேங்காய் வைக்கணும். குடுமி மேலே இருக்கணும். அந்த குடுமி 3 கண்ணு இருக்கும், 3 கண்ணுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரு வஸ்திரம் கட்டப்பட வேண்டும். அந்த வஸ்திரம் வந்து பட்டாலான ஒரு துண்டு கட்டப்பட வேண்டும். நல்ல வாசனை இருக்கக்கூடிய பூ அதுக்கு போடலாம், தவறு எதுவும் கிடையாது. இதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குடத்துக்குள்ளார இந்த பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், அதே மாதிரி ஜாதிக்காய், அதே மாதிரி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதை நல்லா தனித்தனியாக பவுடர் பண்ணி கலந்து அந்த தண்ணியில் உள்ள நம்ம கலக்கப்பட வேண்டும், பவரை வந்து ஃபுல்லாக இழுத்து கொடுக்கறதுக்கு. அதுக்குள்ளார வந்து நம்ம வெள்ளி காயின் போடலாம், அப்படி இல்லைன்னா தங்க காயின் போடலாம், தவறு எதுவும் கிடையாது. எதுவுமே இல்லைன்னா கூட கையில் இருக்க மோதிரத்தை சுத்தமாக கழுவிட்டு அதில் வந்து போட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த குடத்துக்குள்ளார இந்த இரும்பால் செய்யப்பட்ட கன்மட்டலாக செய்யப்பட்ட காயினை அதுக்குள்ளே போடக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. அந்த குடம் குறைந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா 9 இன்ச்சு உயரத்துக்காக அந்த குடம் இருக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு யோகம் உண்டு, புரிஞ்சுக்கோங்க. சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணலாம், பருப்பு பாயாசம், அதுக்கப்புறம் கற்கண்டு சாதம். அன்னைக்கு நோன்பு சரடு வாங்கி வச்சுக்கணும், மஞ்சள் கொம்பு கட்டி வச்சுக்கணும், அதை எடுத்து கழுத்துல கட்டணும். அது என்ன டைம்ல கட்டணுங்கிறத சொல்றேன் நான். சொல்ல வேண்டிய மந்திரங்கள் வந்து எனக்கு என்ன, அபிராமி அந்தாதி சொல்லலாம், கனகதரா சோஸ்திரம் சொல்லலாம், தவறு எதுவும் கிடையாது. அதெல்லாம் சொல்றதுக்கு முடியல சார் அப்படின்னா ஓம் யக்ஷாய கும் அப்படிங்கிறத மட்டும் 48 டைம்ஸ் சொல்லுங்க. கும்பிட்டுட்டு எல்லா செல்வாக்கும் கொடுக்கப்பட வேண்டும், எங்களுக்கு செல்வத்துக்கு எப்பயுமே வந்து தொந்தரவுகள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு அந்த இதை வந்து கழுத்துல கட்டிக்கலாம். அது ஆண்களுக்கும் கட்டப்படலாம், தவறு எதுவும் கிடையாது. ரைட்டா, செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மகாலட்சுமி கடாட்சம் கூடட்டும், என்னைக்குமே உங்களுக்கு செல்வாக்குல குறை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மாவ சிவ.